மேல்முறாண்மை செய்தி. நகராட்சி நிர்வாகத்துறையில் அதிகாரிகள் நியமனத்திற்கு லஞ்சம் பெற்றதாக அமலாக்கத்துறை புகார் அளித்திருந்த நிலையில் தமிழக அரசு இடி பதிலளிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் மதியழகன். விவரங்களை வழங்கலாம். கடந்த 2024-25 ஆண்டுகளில் தமிழ்நாடு நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் உதவி பொறியாளர், இளநிலை பொறியாளர், சுகாதார ஆய்வாளர் உள்ளிட்ட 2538 பணியிடங்களுக்கு நியமனங்கள் மேற்கொள்ளப்பட்டன. ஒரு பதவிக்கு 25 லட்சம் ரூபாய் முதல் 35 லட்சம் ரூபாய் வரை என மொத்தம் 634 கோடி ரூபாய் லஞ்சமாக பெறப்பட்டுள்ளது என்பதால் இது சம்பந்தமாக வழக்கு பதிவு செய்ய கோரி அமலாக்கத்துறை தமிழ்நாடு டிஜிபிக்கு கடந்த அக்டோபர் மாதம் கடிதம் எழுதியிருந்தது. இந்த கடிதத்தின் அடிப்படையில் இது சம்பந்தமாக தலைமைச் செயலாளரிடம் உரிய அனுமதிகளை பெற்று வழக்கு பதிவு செய்யும்படி தமிழ்நாடு டிஜிபிக்கு உத்தரவிடக் கோரி மதுரையை சேர்ந்த ஆதிநாராயணன் என்பவர் சென்னை நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். அந்த மனுவில் உரிய ஆதாரங்களுடன் 232 பக்கங்கள் கொண்ட கடிதத்தை அமலாக்கத்துறை அனுப்பியுள்ளது. விசாரணைக்கு உரிய குற்றம் நடந்துள்ளதாக நம்ப தகுந்த தகவல்கள் கிடைத்ததால் தான் அதன் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டியது காவல்துறையின் கடமை. அமலாக்கத்துறைக்கு ஊழல் வழக்குகளை பதிவு செய்ய நேரடியான அதிகார வரம்பு இல்லை என்பதால் வழக்கு பதிவு செய்யும்படி டிஜிபிக்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. அதன் மீது வழக்கு பதிவு செய்யாததால் அமலாக்கத்துறை விசாரணை நடத்த முடியவில்லை என மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெளிப்படையான நிர்வாகத்தை உறுதி செய்யும் வகையில் இந்த விவகாரம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்யும்படி டிஜிபிக்கு நவம்பர் மாதம் கடிதம் அனுப்பியும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்பட்டுள்ளது. மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி எம் ஸ்ரீவத்சவா, நீதிபதி ஜி அருள்முருகன் அமர்வு ஜனவரி 31ஆம் தேதிக்குள் இந்த மனு குறித்து பதிலளிக்கும்படி தமிழ்நாடு அரசு மற்றும் டிஜிபி மற்றும் அமலாக்கத்துறைக்கு உத்தரவிட்டுள்ளனர். இதே போல மணல் குவாரி முறைகேடு தொடர்பாக அனுப்பிய கடிதத்தின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்ய தமிழ்நாடு டிஜிபிக்கு உத்தரவிடக் கோரி அமலாக்கத்துறை தாக்கல் செய்த மனுவையும் ஜனவரி 23ஆம் தேதிக்கு தலைமை நீதிபதி அமர்வில் ஒத்திவைத்திருக்கிறது.